வணக்கம் ராதிகா. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக திருக்குவளை சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. தொடர்ந்து இந்த மழை நீடித்தால் பயிர்களுடைய வேர்கள் அழுகும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு கனமழை பெய்யப்படும் என வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் மட்டும் கனமழை வெளுத்து வாங்கியது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதியில் 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக திருக்கோளை சுற்றுவட்டார பகுதியில் 11.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி விளைநிலங்கள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக திருக்கோளை தாலுகாவுக்கு உட்பட்ட கொடியாலத்தூர், கோவில்பத்து, வடபாதி, தென்ஜாரி, மயிலாப்பூர், ஆதமங்கலம், சாத்தியக்குடி, அணக்குடி, சுந்தரபாண்டியம், கீழவெளி, வல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட சுமார் 2000 ஏக்கர் பரப்பிலான இளம்பெயர்கள் மழைநீரில் முற்றிலுமாக மூழ்கியுள்ளது. குறுவை அறுவடை பணிகள் முடிந்து தற்போது தாளடி நேரடி விதைப்பு மற்றும் நடவு பணியில விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 25 முதல் 30 நாட்களான இந்த தாளடி பயிர் தற்போது மழை நீரில் மூழ்கியதால் பயிர்கள் அழுகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போன்று சுமார் 35 45 நாட்களான சம்பா இளம் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மழை தொடரும் பட்சத்தில் பெருமளவு சம்பா பயிர்களும் சேதமடையும் என விவசாயிகள் தற்போது கவலை அடைந்துள்ளனர். மேலும் நேரடி விதைப்பு செய்த இந்த வயல்களில் தண்ணீர் சூழ்ந்து தற்போது வெள்ளக்கடாக காட்சியளிக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மழைநீர் வடிகாலில் வடியாமல் ஏற்கனவே ஆறுகளிலிருந்து வரக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழைநீரும் ஆறுகளில் தேங்கி வருவதால் வடிகாலில் தண்ணீர் வடியாமல் தேங்கி உள்ளது. இதனால் மழைநீர் திருப்பு வடிகாலிலிருந்து வயலுக்கே தண்ணீர் புகுவதாக விவசாயிகள் தரப்பு. குறிப்பா சொல்ல வேண்டுமென்னா ஆகாய தாமரைகள் அதிகளவிலிருந்து வாய்க்கால்களில் தேங்கி உள்ளதால தண்ணீர் வடிவதற்கு பெரிய சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய தரப்பில் சொல்லார்கள். எனவே இந்த மழைநீர் வடிவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய தரப்பில் ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன்.